वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सर्वकार्येषु सर्वदा। ஸ்ரீமதே ராமானுஜாய நம. எங்குமுலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையார் என்று ரணியன் தூண்புலப்ப அங்கு அப்பொழுதே அவன் வியத் தோன்றிய என் சிங்கப்பரான் பெருமை யாராயும் சீர்மைத்தே. கோளில் பொறியில் குணமுலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் இந்த சுபதனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சுபதனம் நிகழ்ச்சியில் நாம் முதலில் காணவிருப்பது பஞ்சாங்க நேரம். இன்று தமிழ் ஏவிளம்பி வருடம் ஆனி மாதம் 4ஆம் தேதி, ஆங்கிலம் 2017 ஜூன் மாதம் 18ஆம் தேதி. இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் மிக சரியாக காலை 5:48 நிகழவிருக்கிறது. இன்றைய சூரிய அஸ்தமனம் மாலை 6:35 நிகழவிருக்கிறது. இன்றைய திதி நவமி திதி இரவு 3:17 வரையிலும். அதற்கு பிறகு தசமி திதி ஆரம்பித்து நடக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை 6:29 வரையிலும். அதற்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் ஆரம்பித்து நடக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்றைய ஞாயிற்றுக்கிழமையில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சேர்ந்தாலும் ரேவதி நட்சத்திரம் சேர்ந்தாலும் யோகம் அமிர்த யோகமாக குறிப்பிடப்பட்டிருப்பதால் நாள் முழுவதும் அமிர்த யோகமுள்ள ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்றைய ராகு காலம் மிக சரியாக மாலை 4:59 6:35 வரையிலும். இன்றைய யமகண்டம் மதியம் 12:12 1:48 வரையிலும். இன்றைய குளிகை காலம் மாலை 3:24 4:59 வரையிலும். இனி இன்றைய நல்ல நேரம் என்னவென்று பார்க்கலாம். மிகவும் வெற்றி தரக்கூடிய அனைவருக்கும் நன்மை தரக்கூடிய அபிஜித் முகூர்த்தத்தை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய அபிஜித் முகூர்த்தம் என்பது நண்பகல் 11:47 12:38 வரையிலும். நல்ல நேரம் மதியம் 1:48 4:30 வரையிலும். இரவு 9 11 வரையிலும் மிகவும் நல்ல நேரமாக உங்களுக்காக கணித்து கொடுத்திருக்கிறேன். இந்த நல்ல நேரத்தைப் போலவே மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய துர்முகூர்த்தத்தையும் நாம் நாள்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் எந்த விதமான காரியத்தை மாற்றாமல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய துர்முகூர்த்தம் என்பது மாலை 4:53 5:44 வரையிலும். இன்னும் ஒரு சுமாரான நாளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யோகம் அமிர்த யோகமாக இருக்கிறது. ஆனால் இன்று நவமி தேதி இருப்பதால் இன்று ஒரு சுமாரான நாளாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாளைய தினம் சிராத்தம் செய்பவர்கள், நாளைய தினம் பித்ரு பூஜை செய்பவர்கள் 2 பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையிலும் தசமி திதியை கடைபிடிக்க வேண்டும். இனி இன்றைய திதியினுடைய அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செய்யலாமல் இப்போது பார்க்கலாம். விஷம், அலர்ஜி போன்ற வியாதிகளுக்கு மருந்துகளை உண்பது, தேவையான அறுவை சிகிச்சைகளை செய்து கொள்வது மட்டுமே இன்றைய திதியினுடைய அடிப்படையில் நீங்கள் செய்யலாம். அடுத்து நாம் இன்றைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் என்று பார்க்கலாம். ராசி நட்சத்திரம் தெரியாதவர்கள், பிறந்த தேதி தெரியாதவர்கள், ஜாதகம் இல்லாதவர்களுக்கான பகுதியை இதை நாம் வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை 6:29 வரையிலும் இருக்கிறது. அதற்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் இருக்கிறது. இன்று திதி சரியில்லாமல் இருப்பதால் தானியம் சேர்க்கையை ஏற்படுத்தி கொள்வது, விவசாயிகள் விவசாய வேலைகளை செய்வது, விதை விதைப்பது, உழவு உழுவது, அக்னி நெருப்பு சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடுவது, தேவையான அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வது, வியாதிக்கு மருந்து உண்ண ஆரம்பிப்பது, வியாசர்கள் குளிக்க ஆரம்பிப்பது, குழந்தைகள் கல்வி கற்கிற வித்யா ஆரம்பத்தை செய்வது மட்டுமே இன்றைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்யலாம். இத்துடன் இந்த பஞ்சாங்க நேரம் நிறைவு பெறுகிறது. அடுத்து நாம் 12 ராசிக்கான ராசி பலன்களை இப்போது காணலாம்.
முதலில் மேஷ ராசிக்கான பலன்களை காணலாம். மேஷ ராசினருக்கு இன்று சற்று பொருள் வரையும் ஏற்படுகிற கிரக நிலைமையில் இருக்கிறீர்கள். கட்டிடப் பணிகளால் சற்று செலவு அதிகமாவது, பிள்ளைகளுக்கான கல்வி செலவு அல்லது பிள்ளைகளுக்கான எதிர்கால திட்டத்திற்காக பண விரயமாவது என்று சில பண விரயங்களை இன்று சந்திக்கவிருக்கிறீர்கள். ஏதாவது ஒரு பழைய வாகனத்தையோ அல்லது பழைய வீட்டையோ விற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் இன்று அதை விட்டுவிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. உடல்நலத்தை சற்று மந்தமாக காணப்படுவீர்கள். இன்று எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக செய்து முடிப்பீர்கள். சற்று பொறுமையுடனும் நிதானத்துடன் நடந்து இன்றைய காரியத்தை மிகவும் பொறுமையாக நிதானமாக கையாள்வீர்கள் என்று கிரக நிலைமைகள் எடுத்துரைக்கின்றன. உங்களுடைய தாயாருடைய உடல்நலத்திலே சற்று சிறு பின்னடைகள் ஏற்பட்டு அவருக்கான மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கும் கிரக நிலைமைகள் காணப்படுகின்றன. தந்தையினுடைய உடல்நலத்தில் கூட நீங்கள் கவனமாக இருப்பது இன்றைய கிரக நிலைமையுடைய அடிப்படையிலே ஏதுவாக இருக்கும். உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கும் உங்களுடைய விரயங்கள் குறைவதற்கும் இன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக ராகவேந்தர் இருக்கிறார். அடுத்து நாம் ரிஷபராசிக்கான பலன்களை காணலாம். ரிஷபராசினருக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமாக உள்ளம் கனிந்த செய்தியில் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு தென்படுகிறது. லாபம் 2 மடங்காகும். உங்களுடைய தைரிய செயல்பாட்டின் மூலமாக மிகப்பெரிய கணிசமான வரவை காண்பீர்கள். உங்களுடைய சமயோசித புத்தியும் உங்களுடைய சுறுசுறுப்பும் என்று மற்றவர்களால் மெச்சத்தகுந்ததாக இருக்கும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் என்று சரியாக ஒரு முடிவிற்கு வரும். மனக்கசப்பின் மூலமாக அல்லது உங்களுடன் வருத்தத்தில் பிரிந்து சென்ற நண்பர்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் இன்று தினம் தென்படுகிறது. சனி பகவான் 8ஆம் இடத்திலே இருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதும், சனியினுடைய கால்களிலே சந்திரன் 11ஆம் இடத்திலே உழுவதும் திடீர் பணவரவுக்கும் தனவரவுக்கும் சிறந்த ஒரு காலகட்டமாக அமைகிறது. வெளியிலிருந்து வரக்கூடிய பணவரவுகள் வந்து சேரும். உங்களுடைய பணவரவு தாராளமாக வருவதற்கு இன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக யோகா ஆஞ்சநேயர் இருக்கிறார். அடுத்து நாம் மிதுன ராசிக்கான பலன்களை காணலாம். மிதுன ராசினருக்கு இன்று தொழில் போட்டி ஏற்படுகிற ஒரு கிரக நிலைமைகள் காணப்படுகின்றன. மறைமுகமாக சிலர் உங்களுக்கு எதிர்ப்பான கருத்துக்களை கூறுவார்கள். நண்பர்களிடத்திலும் மனைவிடத்திலும் சற்று விட்டு கொடுத்து செல்வது நன்மை தருவதாக இருக்கும். கூட்டுத் தொழிலை செய்ய வேண்டியிருந்தால் மிகுந்த எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும் என்று நான் பல நாட்களாக கூறி வருகிறேன். இனி வரும் காலங்களிலும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தருவதாக இருக்கும். இன்று தொழிலுக்கான புதிய முதலீட்டை செய்வீர்கள் அல்லது வெளியிடத்திலிருந்து பணத்தை கடனாகவோ அல்லது கைமாத்தாகவோ வாங்கி உங்களுடைய தொழிலுக்கோ அல்லது உங்களுடைய தேவைகளுக்கோ பயன்படுத்திக் கொள்வீர்கள். உங்களுடைய பண தட்டுப்பாடு நீங்குவதற்கும் உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கும் இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக புவனேஸ்வரம்மன் இருக்கிறார். அடுத்து நாம் கடகராசிக்கான பலன்களை காணலாம். கடகராசினருக்கு சிரமங்கள் குறைந்து வருகிற காலமாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நேற்று இருந்த நண்பருடைய பகை மாறும். நேற்று இருந்த அலைச்சல் குறையும். இன்று உடல் நலத்திலே புத்துணர்ச்சியும் அமைதியும் நிலவும். நீண்ட நாளாக உங்களை வருத்தி வந்த நரம்பு கோளாறுகள் அல்லது சிறுநீரக பிரச்சனைகள் இன்று சுமூகமாக ஒரு முடிவிற்கு வந்து மருத்துவ செலவுகள் குறையும். நீங்கள் எதிர்பாராத வகையிலே உங்களுக்கு நண்பர்கள் ஒத்துழைப்பை செய்வார்கள். மறைமுக எதிர்ப்புகள் அகன்று நட்பு வட்டம் விரிவடையும். உங்களுடைய வியாதி வழக்கு கடன் குறைவதற்கு இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக யோகா ஆஞ்சநேயரே இருக்கிறார். அடுத்து நாம் சிம்ம ராசிக்கான பலன்களை காணலாம். சிம்மராசினருக்கு இன்றும் சந்திராஷ்டம் நீடிக்கிறது. தேவையில்லாத அவப்பெயர்களுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது. பிள்ளைகளால் சற்று மன வருத்தமும் அவர்களால் சற்று சங்கடத்தையும் சந்திக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமையவிருக்கிறது.
அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தருவதாக இருக்கும். பொது காரியத்திலே பொது விஷயங்களே சற்று எச்சரிக்கையுடனும் சற்று நிதானத்துடனும் இருப்பது நன்மை தருவதாக இருக்கும். உங்களுடைய சிரமங்கள் குறைந்து உங்களுடைய பெயருக்கு நற்பெயர் உண்டாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக ஸ்ரீ ராமபுராணர் இருக்கிறார். அடுத்து நாம் கன்னி ராசிக்கான பலன்களை காணலாம். கன்னி ராசினருக்கு இன்று உடல் நலத்திலே புத்துணர்ச்சி ஏற்படுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. நேற்றைய சிரமங்கள் குறையும். நேற்று ஏற்பட்ட அவப்பெயர்கள் நீங்கி சமூகத்திலே உங்களுக்கு அந்தஸ்து அதிகரிக்கும். மிகப்பெரிய காரியத்தை மற்றவர்களுக்காக ஆற்றி அவருடைய பாராட்டை பெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைவிருக்கிறது. கணவன் மனைவிடத்திலே இருந்த வேற்றுமை அகன்று ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குடும்பத்திற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி சேர்ப்பதற்கான நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. நீண்ட நாளாக நின்று போன சுபகாரிய பேச்சுகள் மீண்டும் சுமூகமாக முடிவடையக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் தென்படுகிறது. உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கும் உங்களுடைய யோகம் அதிகரிப்பதற்கும் இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக காமாட்சி அம்மன் இருக்கிறார். அடுத்து நாம் துலாம் ராசிக்கான பலன்களை காணலாம். துலாம் ராசினருக்கு இன்று தொழில் போட்டி ஏற்படுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. வாகனத்தினால் சற்று விரையும் வாகனத்தை மாற்றுவதற்கான சூழ்நிலையும் உருவாகும். கல்வியிலே இருந்த தடைகள் மாணவர்களுக்கு அகன்று கல்வியிலே புதிய பாதை புலப்படும். புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு கிரக நிலைமையிலும் இன்று காணப்படுகின்றன. தாய் தந்தையருடைய ஒத்துழைப்பும் உடன் பிறந்தவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு உற்சாகம் தருவதாக இருக்கும். நீண்ட நாளாக இருந்த குடும்ப பகை அகன்று நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தொழிலில் இருக்கக்கூடிய போட்டி அகலுவதற்கு இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக காமாட்சி அம்மனே இருக்கிறார். அடுத்து நாம் விருச்சிக ராசிக்கான பலன்களை காணலாம். விருச்சிக ராசினருக்கு இன்று கமிஷன் தொகைகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. நீண்ட நாளாக வராமல் இருந்த பண வரவு இன்று தாராளமாக வந்து சேரும். உடைய வாக்கு வன்மை பழிச்சிடுகிற ஒரு நாளாகவும் வாக்கு சாதுரியத்தால் அனைத்து காரியத்தையும் சாதித்து கொள்கிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. சில இடத்துல சில கடுமையுடன் நடந்து கொண்டு உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். விடாமுயற்சியும் வெற்றியும் தொடரக்கூடிய ஒரு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய பண வரவு அதிகரிப்பதற்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை அதிகரிப்பதற்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக காமாட்சி அம்மன் இருக்கிறார். அடுத்து நாம் தனுசு ராசிக்கான பலன்களை காணலாம். தனுசு ராசினருக்கு நேற்றைய சிரமங்கள் குறைந்து இன்று புத்துணர்ச்சி ஏற்படுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. தொழிலில் இருந்த போட்டி அகலும். பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். அரசியல்வாதிகள் அல்லது அரசாங்கம் மூலமாக உங்களுக்கான நன்மைகள் தொடரவிருக்கின்றன. தொழிலே இருந்த மந்த நிலைமை மாறி அது வீறு நடப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வேலை செய்கிற இடத்தில் இருந்த பகை அகன்று மேலதிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நேற்றைய உடல் சோர்வும் இன்று குறைந்து உடலிலே புத்துணர்ச்சி ஏற்படும். கடவுள் வழிபாட்டிலே கவனம் செல்லும். ஆன்மீக பாதையிலே அதிக நாட்டம் கொள்வீர்கள். இன்று உங்களுடைய யோகம் அதிகரிப்பதற்கும் தொழில் போட்டி அகலுவதற்கும் இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக லட்சுமி நாராயணர் இருக்கிறார். அடுத்து நாம் மகர ராசிக்கான பலன்களை காணலாம். மகர ராசினருக்கு இன்று பொருள் விரயம் ஏற்படுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. பொது இடங்களுக்கு சென்று பொழுதை கழிப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை அல்லது மனைவிக்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலமாக பண விரயத்தை சந்திப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக சில பொருள் விரயத்தையோ அல்லது தன விரயத்தையோ சந்திக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது.
குடும்ப தேவைகள் அதிகரிக்கும். பண வரவு ஒரு பக்கம் வந்தாலும் அதிகமாக செலவாவது கண்டு சற்று மனம் வருத்தப்படுவீர்கள். உடைய விரயங்கள் குறைவதற்கு இன்னும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக ஸ்ரீமத் ராமானுஜர் இருக்கிறார். அடுத்து நாம் கும்பராசிக்கான பலன்களை காணலாம். கும்பராசினருக்கு இன்று அபரிமிதமான பொருள் வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. அதிக லாபம் உண்டாகும். நீண்ட நாளாக உங்கள் கண்ணில் படாமல் இருந்த பொருள்கள் இன்று கண்ணில் பட்டு உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். தொலைந்த பொருள்களோ அல்லது கைவிட்டு போன பொருள் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. பம்பு வழக்குகள் பஞ்சாயத்தின் மூலமாக உங்களுக்கு சரி செய்யப்பட்டு உங்களுடைய குடும்பத்திலே சந்தோஷம் நிலவும். மிகப்பெரிய மனிதர்கள் அல்லது மிகப்பெரிய உறவினர்கள் உங்களுக்கான உதவிகளை செய்வார்கள். உங்களுடைய குழப்பங்களாகன்று குதூகலத்துடன் காணப்படுவீர்கள். திடீர் பணவரவும் தனவரவும் அதிர்ஷ்ட மழையும் இருக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய அதிர்ஷ்டம் கூடுவதற்கும் உங்களுடைய யோகம் அதிகரிப்பதற்கும் இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக ராகவேந்தர் இருக்கிறார். அடுத்து நாம் மீன ராசிக்கான பலன்களை காணலாம். மீனராசினருக்கு இன்று ஓய்வு எடுக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. மிகவும் சோம்பலுடன் காணப்படுவீர்கள். அனைத்து காரியத்தையும் இன்று தள்ளி போட்டு குடும்ப காரியத்தில் மட்டுமே கவனத்தை ஆற்றுவீர்கள். மற்ற இடத்தில் அதிகமாக பேசுவதை குறைத்து கொண்டு அமைதி காப்பீர்கள். சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்வீர்கள். உங்களுடைய சமயோசித புத்தி, உங்களுடைய புத்திசாலித்தனமான புத்தியின் மூலமாக மிகப்பெரிய சங்கடத்தை இன்று மிக சாதுரியமாக தவிர்ப்பீர்கள். உங்களுக்கு இடையூறு செய்ய நினைத்தவர்கள் அவமானப்பட்டு திரும்புகிற ஒரு நாளாகவும் அவரிடத்திலே பொறுமையுடன் வெற்றி காண்கிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய யோகம் அதிகரிப்பதற்கும் உங்களுடைய மறைமுக எதிர்ப்புகள் அகலுவதற்கும் இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக ஸ்ரீமத் ராமானுஜர் இருக்கிறார். இப்போது நாம் இந்த 12 ராசிக்கான ராசி பலன்களை பார்த்தோம். இன்று 12 ராசிக்காரிலும் 27 நட்சத்திரக்காரிலும் இன்றைய கிரக நிலைமை அடிப்படையில் எந்த கடவுளை வணங்கலாம் என்று பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று அனைவரும் வணங்க வேண்டிய கடவுளாக யோக ஆஞ்சநேயர் இருக்கிறார். உத்திரட்டாதி நட்சத்திரமாக இன்றைய தினம் இருக்கிறது. நவமி திதியாக இருக்கிறது. இன்றைய தினம் யோக ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது, அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது உங்களுக்கான யோகத்தை அதிகரிப்பதற்கான ஒரு பரிகாரமாக அமையும். இத்துடன் இந்த ராசி பலன் நிறைவு பெறுகிறது. அடுத்து நாம் இன்றைய வாஸ்து விஷயத்திலே சில விளக்கங்களை காணவிருக்கிறோம். இந்த வாஸ்து விஷயங்களிலே நாம் ஒவ்வொரு திக்காக பார்த்து வருகிறோம். ஈசான்ய மூலையை பற்றியான விஷயத்தை பார்த்தோம். இந்திர திக்கு பற்றியான விஷயத்தை பார்த்தோம். இன்றைய தினம் அக்னி சம்பந்தமான விஷயங்களை பார்க்க வருகிறோம். நான் அதிகமாக பேசுகிற ஒரு தலைப்பாக இந்த அக்னி சம்பந்தமான விஷயம் இருந்திருக்கிறது. இந்த அக்னி மூலைக்கு நாம் அதிகமாக முக்கியத்துவத்தை தர வேண்டிய கட்டாயத்திலே நம்முடைய வாஸ்துவும் நம்முடைய இந்தியாவும் நம்முடைய உலக வரைபடத்திலே நம்முடைய இருப்பிடமும் அமைந்திருக்கிறது. இந்த அக்னி என்பது தென்கிழக்கை குறிக்கிறது. உங்களுடைய வீடாக இருந்தால் அதை நான் கூறினால் அந்த 9 சம பாகமாக பிரித்து கொள்ள வேண்டும் என்று. அப்படி அந்த 9 பாகமாக பிரித்த மனைவியே தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற அந்த தென்கிழக்கு மூலையை தான் அக்னி மூலை என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த இடத்திற்கு சுக்கிரனை அதிபதியாக வைத்திருக்கிறார்கள். சுக்கிரன் என்றாலே எல்லோருக்கும் தெரியும், பெண் தெய்வம் என்று தெரியும். நம்முடைய வீட்டிலே யோகம் அதிகரிக்க வேண்டும், நம்முடைய பொருள் வரவுகள் அதிகமாக வர வேண்டும், யோகம் அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சுக்கிரன் பலமாக இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் இந்த தென்கிழக்கும் பலமாக இருக்க வேண்டும். இதற்கு பெயரிடும் போதே இதற்கு அக்னி மூலை என்று பெயரிட்டிருக்கிறார்கள். அக்னி என்றால் நெருப்பு என்று தெரியும். அந்த நெருப்பு என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அக்னி நம்முடைய உடம்பிலே எங்கே இருக்கிறது? ஒருவன் உயிருடன் இருக்கிறானா இல்லை என்பதை அவனுடைய உடல் சூட்டை வைத்து தான் கண்டுபிடிக்கிறார்கள். உடலிலிருந்து உயிர் பிரிந்து விட்டால் இந்த உடம்பு சூடு இல்லாமல் போய்விட்டது, ஜில்லிட்டு விட்டது என்று கூறுகிறார்கள். நமக்கு உயிர் இருக்கிறது என்று கூறுகிற ஒரு விஷயமாக இந்த அக்னி இருக்கிறது. குறிப்பாக பெண்களுடைய உயிர் உற்பத்தி செய்கிற இந்த கர்ப்பப்பையிலே தான் இந்த அக்னியினுடைய பிறப்பிடம் இருக்கிறது. அதனால்தான் பெண்கள் மட்டுமே அக்னியை ஏற்ற வேண்டும் என்று விதி இருக்கிறது. ஆண்கள் தீபத்தை ஏற்றக்கூடாது. மனைவி இல்லாத பிராமணர்கள்
யாகத்தீயை வளர்க்கக்கூடாது என்று அந்த தீக்கு பெண்களை அதிபதியாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த அக்னி மூலை என்பது சுக்கிரனுடைய ஆதிக்கத்துடன் இருப்பதால் இந்த இடத்திற்கு மிகவும் நாம் முக்கியத்துவத்தை தர வேண்டும். இந்த இடத்துல ஒரு ஜன்னலை வைப்பதும், இந்த இடத்திலே நாம் வருகிற ஒளி நம்முடைய வீட்டிற்கு சூரிய ஒளி வருகிற வகையிலே நாம் அமைப்பதும் மிகவும் சிறந்ததாக இருக்கும். சுக்கிரனுடைய ரத்தினமாக வைரத்தை குறிப்பிடுவார்கள். இந்த இடத்திலிருந்து வருகிற கதிருக்கு வைர ஒளி என்று பெயரிட்டு இருக்கிறார்கள். இந்த இடத்துல தான் அக்னியிலே நாம் தீயை வைக்க வேண்டும். சமையலறை இங்கே தான் வைத்து சமைக்க வேண்டும். தீயை வைத்தால் தான் இங்கே இருக்கிற பெண்களுக்கு யோகம் அதிகரிக்கும். குறிப்பாக சுக்கிரன் என்றால் இந்த ஆடம்பர வசதிகள் பெருகும். இந்த அக்னி பாதிக்கிற வகையில் சில விஷயங்களை வைக்க கூடாது. நெருப்பு அணைகிற விஷயம் என்றால் நீராகத்தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நீர்நிலைகளை அந்த சமையலறையில் பயன்படுத்துவதை அல்லது நீரை வைப்பதை இங்கே நாம் தவிர்க்க வேண்டும். நீரை வைத்தால் நெருப்பு அணைந்துவிடும். நெருப்பு என்பது பெண்களுடைய கர்ப்பப்பையிலே தான் இருக்கிறது என்று கூறினேன். ஒருவருக்கு கர்ப்பப்பையிலே பிரச்சனை இருக்கிறது அல்லது கேன்சர் வந்து விட்டது அல்லது நீர்க்கட்டிகள் வந்து விட்டது என்றால் அந்த அக்னி மூலையிலே நாம் நீரை வைத்திருக்கிறோம் அல்லது அந்த அக்னியை நாம் அக்னி மூலையிலே பயன்படுத்தவில்லை என்று தான் பொருள்படுகிறது. இந்த அக்னி மூலை சரியாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு யோகம் அதிகரிக்கும். பெண்களுடைய உடல் நலம் சரியாக இருக்கும். இந்த பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதற்கு நம்முடைய இந்தியா உலக வரைபடத்திலே தென்கிழக்காக இருப்பது தான் காரணமாக இருக்கிறது. தென்கிழக்காக இருக்கக்கூடிய அந்த நாட்டிலெல்லாம் பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக வந்திருக்கிறது என்று நான் கூறியிருக்கிறேன். பூமத்திய ரேகைக்கு தெற்காலே இருக்கக்கூடிய அந்த இந்தோனேஷியா, பாகிஸ்தான், இந்தியா, வங்காளதேசம், இலங்கை போன்ற நாடுகளில் இந்த பெண்களுடைய ஆதிக்கமும் அவருடைய ஆட்சி அதிகாரத்தில் பெண்கள் கோல் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருப்பதற்கு இந்த சுக்கிரன் அதிபதியாக இருப்பது தான் காரணமாக இருக்கிறது. சுக்கிரன் ஆதிக்கம் பெற்றவர்கள் இங்கே அரசியலுக்கு வருவதற்கும் இதுதான் காரணமாக இருக்கிறது. சுக்கிரன் ஆதிக்கம் என்றால் கலைத்துறை என்று உங்களுக்கு தெரியும். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் இங்கே அரசியலுக்கு வருவதும் அவர்கள் மெச்சத்தகுந்ததாக மிகப்பெரிய பதவியை வகிப்பதும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவதும் நம் நாட்டிலே குறிப்பாக தென் தமிழகத்தில் நடைபெறுவதற்கு நம்முடைய இந்தியாவிற்கே சுக்கிரன் அதிபதியாக இருப்பதும் அந்த இந்தியாவினுடைய வடகிழக்காக நம்முடைய தமிழகம் அமைந்திருப்பதுதான் காரணமாக இருக்கிறது. சுக்கிரன் உச்சமாக பெற்ற திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மிகவும் மெச்சத்தகுந்ததாக கலைத்துறையில் இருந்து அரசியலுக்கு பிரவேசம் செய்து மிகப்பெரிய சாதனைகளை பெற்று இன்றும் அவருடைய புகழ் இருக்கிறது. கலைத்துறையில் இருந்து வந்த கிட்டத்தட்ட ஒரு 5-6 முதலமைச்சர்களை கொண்ட ஒரு மாநிலமாக நம்முடைய மாநிலம் அமைந்திருக்கிறதுனால் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை வைத்துத்தான் நடந்திருக்கிறது. இந்த சுக்கிரன் பலமாக இருப்பதற்கு நம்முடைய ஜாதகம் ஒரு காரணமாக இருக்க வேண்டும். இந்த சுக்கிரனுடைய இடத்தை நாம் குறுகளாக அமைத்துக் கொள்வதோ அல்லது அந்த இடத்தை பயன்படுத்தாமல் விட்டு விடுவதோ அல்லது அங்கே சமையல் அறையை வைக்காமல் இருப்பதோ மிகப்பெரிய தோஷத்தை ஏற்படுத்தும். சில இந்த தெற்கு வாயிலாக வைக்கும்போது உச்சஸ்தானத்திலே வாயிலை வைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறேன். அப்படி அந்த தென்கிழக்கான உச்சஸ்தானத்திலே வாயிலை வைத்து விட்டால் வடமேற்கிலே தான் நாம் அந்த சமையல் அறையை பயன்படுத்த வேண்டும். அப்படி இங்கு சமையல் அறையை பயன்படுத்தாதவர்கள் அல்லது நெருப்பை வைக்க முடியாதவர்கள் நீங்கள் நெருப்பு சம்பந்தமானது அல்லது மின்சாரம் சம்பந்தமான சாதனங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த இடத்துல ஒரு துளசி மாடத்தை வைத்து நாம் வழிபாடு செய்து வந்தால் நம்முடைய வீட்டிலே செல்வ கடாட்சம் பெருகும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் சரியாக இருந்தால் மருத்துவத்துறையிலே நாம் படித்து மிகப்பெரிய மருத்துவராக முடியும். பெரும்பாலும் இந்த சுக்கிரன் ஆதிக்கம் உள்ள வீடு என்று சில வீடு இருக்கிறது. அந்த ஊரினுடைய அமைவிடத்தில் தென்கிழக்காக அமைகிற வீடாக இருக்கட்டும் அல்லது தெற்கில் சந்திக்கிற இடத்தில் அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் உள்ள இடத்திலே பார்த்தால் அங்கே மருத்துவர்களுடைய கிளினிக் இருக்கும் அல்லது மருத்துவமனைகள் இருக்கும் அல்லது மருந்தகங்கள் இருக்கும் அல்லது மருத்துவமனையில் வேலை செய்கிறவர்கள் அங்கே இருப்பார்கள் அல்லது பெண் ஆதிக்கம் அதாவது பெண் வாரிசு உள்ளவர்கள் அங்கே இருப்பார்கள். இந்த பெண்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பது இந்த அக்னி மூலையாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக பெறுவதற்கு இங்கே துளசி மாடத்தை நாம் வைக்க வேண்டும். இந்த இடத்துல தோஷம் உள்ளவர்கள் தாயாருடைய வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். மகாலட்சுமி தாயாருடைய படத்தை வைத்துக்கொண்டு காய்ச்சிய பாலிலே சர்க்கரை, ஏலக்காய், குங்குமப்பூவை சேர்த்து வைத்துக்கொண்டு ஸ்ரீ சுத்தம் பாராயணம் செய்வது, ஸ்ரீ ஸ்துதியை பாராயணம் செய்வது நன்மை தருவதாக இருக்கும். சுமங்கலிக்கு தானத்தை கொடுப்பதும் துளசி வழிபாட்டை மேற்கொள்வதும் நன்மை தருவதாக இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்களை நாளை தினம் இந்த நிகழ்ச்சியில் நாம் காணவிருக்கிறோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை திருநிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.